அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த சனியானது உங்களுக்கு 11வது பாவம் உபஜயஸ்தானம், லாபஸ்தானம், லாபத்தில் சனி இருக்கிறதான நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பெயர்ச்சி அமைய போகுது. மேலும் மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு சனி பகவான் தன் சொந்த வீடான கும்பராசியிலிருந்து குருவின் வீடான மீனராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த சனி பெயர்ச்சியானது 12 ராசிகளிலும் தாக்கங்களை ஏற்படுத்த இருக்கு. அப்படிப்பட்ட சனி பெயர்ச்சிக்கு முன்பாக உங்களுடைய ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலமாக இருக்குங்க. ராசிக்கு செவ்வாயின் 4ஆம் பார்வையும் சனியின் 3ஆம் பார்வையும் இருக்குது. இரு அசுப கிரகங்களின் பார்வை ராசிக்கு இருக்கிறதால கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்களை ஏற்படுத்த போதுங்க. பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும். ஏற்றத்தாழ்வுகளை கட்டுப்படுத்த உங்களால் கண்டிப்பாக முடியும். பேச்சாற்றலால் சிக்கலான காரியங்களை கூட நீங்கள் எளிதாக சாதிப்பீங்க. புதிய தொழில் துவங்க ஏற்ற காலமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. அரியஸ் ஓவர் டைம் ஊதியம் இப்பொழுது உங்கள் கைக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. சிலருக்கு வேலை மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். திருமணம், குழந்தை பேரில் நிலவிய தடைகள்லாம் அகலப்போகுதுங்க. தந்தைக்கு தடைப்பட்ட அரசின் உதவித்தொகை கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய உங்களுடைய மூத்த சகோதரர் பூர்வீகத்துக்கு வந்து போவாருங்க. தாய் வழி சொத்து, உயில் ஆதாயம் உண்டாகும். எதிரிகளின் பலம் குறையும். பிள்ளைகளின் கடமைகளை செஞ்சு நீங்கள் முடிப்பீங்க. திருமணத்திற்கான வரன்கள்லாம் தேடி வரப்போதுங்க. நீங்கள் வராகிய மன வழிபடுங்க. நன்மைகள்லாம் நடக்கும். மேலும் நிதி கண்ணோட்டத்தில் நேரம் சாதகமாக இருக்கும். மேலும் பண ஆதாயத்திற்கான வலுவான சூழ்நிலைகள்லாம் வெளிப்படுங்க. இந்த வாரம் உங்கள் அன்புக்குரியவர்களும் உங்கள் முதலீடுகளை வெளிப்படுத்த உதவுவாங்க. உங்கள் பணி சூழலில் படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்குங்க. இந்த வாரம் உங்கள் உடல் நலம் மேம்படும். அதை நீங்கள் உணர்வு பூர்வமாக உணர்வீங்க. இந்த வாரம் பயணங்கள்லாம் தடைபடலாங்க. அதை நீங்கள் ஒத்தி வைக்கிறது நல்லது. குடும்ப விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. காதல் விவகாரம் தொடர்பான செய்திகளை பெறும் உங்களை கவலைப்பட வைக்குங்க. வார இறுதியில் சூழ்நிலைகள்லாம் நல்லபடியாக மேம்படும். மேலும் விரைவான முடிவுகளை எடுக்கும் திறன் உங்களுக்கு மிதமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் சவால் அதிகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வெல்லாம் வரலாங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சராசரியாக இருக்குங்க. புதிய முயற்சிகளில் நீங்கள் கவனமாக தான் ஈடுபடணும். குடும்பத்தில் இருந்து வந்த மன கஷ்டமெல்லாம் நீங்கி சந்தோஷம் கொஞ்சம் அதிகரிக்கலாங்க. பிள்ளைகளால் பிரச்சனை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வேலை மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உயர் அதிகாரிகளிடம் பொறுப்பாக நடந்துக்கணும். உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஏற்ற இறக்கமான நிலை காணப்படுங்க. வியாபாரத்தில் வருமானம் சுணக்கமாக தான் இருக்கும். குடும்பத்தில் இருந்த சில பிரச்சனைகள்லாம் நீங்கி நிம்மதி கிடைக்க போகுதுங்க. பிள்ளைகளால் திருப்தியான செய்திகள்லாம் வந்து சேரப்போகுது. பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும். பணவரவை அதிகப்படுத்த நீங்கள் பாடுபடணுங்க. கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள்லாம் சிரமத்துடன் பெறுவாங்க. உழைப்பை வெளிப்படுத்தி நன்மையை அடைவாங்க. புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக தான் இறங்கணுங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. பிள்ளைகளின் கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக போகுதுங்க. நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண பரிவர்த்தனை விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அனாவசியமான செலவு ஆபத்தை கொண்டு வந்துடும். இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக ரொம்பவே பாடுபட வேண்டியதாக இருக்கும். பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக நடந்துக்கணும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் 21, 24. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மேலும் இந்த வாரம் உழைப்பினால் வெற்றி அடைய போகிறீங்க. வீண் செலவு ஏற்பட்டாலும் கூட நீங்கள் அதை சமாளிக்கும் விதத்தில் வரவும் உங்களுக்கு இருக்குங்க. பயணங்கள் மூலமாக அலைச்சல் அதிருப்தியை உண்டாக்கலாங்க. கனவுகளால் தொல்லை உங்களுக்கு ஏற்பட போகுது. சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலை கூட உங்களுக்கு உருவாகலாம். உஷ்ண சம்பந்தமான நோய் உண்டாகலாங்க. தொழில் வியாபாரத்தில் பண தேவை ஏற்படலாம். கடன் விவகாரங்களில் கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டியதாக கண்டிப்பாக இருக்குங்க. இயந்திரம், நெருப்பு, ஆயுதத்தை பயன்படுத்துகிறவங்க ரொம்ப கவனமாக பயன்படுத்துறது நல்லது. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாக வாய்ப்பு இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் கூட அது கண்டிப்பாக சரியாயிடும்.
ஏற்படும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள்லாம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. பிள்ளைகளுக்கு கூடுதல் செலவு செய்ய வேண்டியதாக இருக்குங்க. உறவினர்களிடமும் கவனமாக இருங்க. பெண்களுக்கு மற்றவர்களிடம் வேலைகளுக்காக அலைய வேண்டியதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்றவர்களுக்கு கவனத்தை சிதறவிடலாம். வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக போகிறது ரொம்ப நல்லது. கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு தேவையில்லாத அலைச்சலை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. மற்றவங்களுக்கு உதவிகள் செய்கிறதுக்கு உங்களுக்கு தோணும். பிரிந்து போனவங்கள்லாம் மீண்டும் சந்திக்க நேரிட போதுங்க. மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறுவாங்க. மேல் படிப்பு படிக்கவும் எடுக்கும் முயற்சிகள்லாம் சாதகமான பலன்கள் கிடைக்க போதுங்க. மேலும் எடுக்கும் வேலைகள் எல்லாமே சாதகமாக முடியுங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியில் முடியும். வேலைக்காக முயற்சிக்கிறவங்க எதிர்பார்த்த தகவல் வந்து சேருங்க. திட்டமிட்டு இருந்த வேலையெல்லாம் நல்லபடியாக நடக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீங்கள் ஈடுபடும் காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. அரசு பணி புரிகிறவங்களுக்கு உயர் அதிகாரிகள் உதவியால் பதவி உயர்வுகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பக்தி பிரசங்கங்கள்லாம் கேட்க ஆர்வம் ஏற்படும் உங்களுக்கு. புதிய தொழில் தொடர்புகள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது. உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீங்க. பதவி உயர்வின் மூலமாக பண பயன்களை அடைவீங்க. புண்ணிய ஸ்தல யாத்திரைகளை சென்று மகிழ்வீங்க. வியாபாரத்தில் திட்டமிட்டபடி புதிய விரிவாக்கங்களை செஞ்சு முடிப்பீங்க. அதன் காரணமாக வருவாய் ஓரளவுக்கு அதிகரிக்குங்க. போன வாரம் இருந்த கவலை எல்லாம் மறந்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. பிறரிடம் கோபத்தை காட்டுறது கூடாதுங்க. அமைதியை கடைபிடிங்க. மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தை தைரியமாக உறுதியோடு நீங்கள் செயல்படுத்துவீங்க. வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போதுங்க. உறவினர்கள் மூலமாக உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய ஆடை அணிகலன்கள் ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்க போகிறீங்க. வீடு மனை வாங்க நீங்கள் திட்டமிடுவீங்க. சிலர் புதிய வாகனமெல்லாம் வாங்குவாங்க. எடுத்த காரியமெல்லாம் கொஞ்சம் முயற்சிக்கு பின்னாடி தாங்க நடக்கும். மேலும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாக போதுங்க. வியாபாரம் முன்னேற்றம் அடைய போகுது. பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும். இடம் வீடு வாங்கும் கனவு நனவாகும். வெளிநாட்டுக்கு செல்ல எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். மேலும் திருமணம் போன்ற சுப காரியங்கள்லாம் கோலாகலமாக நிறைவேறுங்க. மேடை பேச்சாளர்களின் தங்கள் பேச்சின் மூலமாக வருமானம் கிடைக்க போகுது. பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றங்களை காண முயல்வீங்க. மனதிற்கினிய தகவல்கள் வந்து சேரப்போதுங்க. தனவரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வருகையால் உள்ள மகிழ போகுது. சினிமா, டிராமா, மால் என இளைஞர்களின் கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கழிய போகுது. விற்பனை பிரதிநிதிகள் வாக்கு வன்மையால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்க போதுங்க. விருந்து, கேளிக்கைகள் என மகிழ்ச்சியில் உச்சிக்கு செல்ல போகிறீங்க. அரசு பணியாளர்கள் அயராது உழைத்து உயரதிகாரிகளின் பாராட்ட பெற போகிறீங்க. மிருகசீரிஷம் 1, 2 பாதக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தது. இனி சீராக போதுங்க. ஆனால் பழைய பாக்கிகளை வசூலிக்கிறதுக்கு நீங்கள் அலைய வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியதாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய வேலைகளை செஞ்சு முடிக்க தேவையான வசதிகள் வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லதுங்க. மேலும் ஒவ்வொரு வேலையிலுமே நீங்கள் ரொம்பவே நிதானமாக இருக்கணுங்க. பெரிய அளவில் முதலீடு செய்கிறவங்க நல்லா யோசிக்கணும். புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால அரசு ஒப்பந்தங்களில் எதிர்பாராத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கவனமாக இருங்க. ஷேர் மார்க்கெட்டிங் ஏற்ற இறக்கமாக இருக்க போகுது. மேலும் பெரியோர்களின் நல்வார்த்தைகள் கேட்டு நலம் பெறுவீங்க. பேச்சாளர்களுக்கு தங்கள் வாக்குவன்மையால் வருமானம் அதிகரிக்குங்க. திடீர் பயணங்களின் போது வசதியற்ற நிலைகளால் இடையூறுகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வணிகர்களுக்கு தர்ணா, கடையடைப்பு போன்ற பிரச்சனைகளால் தொழில் தடைகள் ஏற்பட்டு வருமானம் குறையும். அதன் காரணமாக கடன்கள் வாங்கும் நிலை கூட ஏற்படுங்க. சிலருக்கு வீட்டு செலவுகளை கூட சமாளிக்க முடியாத நிலை ஏற்படலாம். இக்கட்டான சூழ்நிலைகளில் சகோதரர்கள் கை கொடுப்பாங்க. செலவுகள் அதிகமாகி பிறரிடம் கடன் வாங்கும் நிலை ஏற்படுங்க. வேலை விஷயமா அரசிடமிருந்து எதிர்பார்த்த தகவல்கள் விரைவில் வந்து சேரும். மேலும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் உயரப்போதுங்க. முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகுது. புதிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தலாம். நெடு நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்தி வந்து உங்கள் இல்லத்தை மகிழ்விக்க போதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் நிலவ போகுது. உறவினர்களுக்கிடையே நிலவி வந்த மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமை பலப்பட போகுது. சமூக தொடர்புகள்லாம் விரிவடைய போகுதுங்க. அதிகாரத்தில் உள்ளவர்களின் நட்பு உங்கள் வணிக வளர்ச்சிக்கு வித்திட போகுது. நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படுங்க. கொடுக்கல் வாங்கல் சாதகமாக முடிய போகுது. வணிகர்கள் புதிய சந்தைகளை கண்டறிந்து லாபம் அடைய போகிறாங்க. அலுவலக மேலதிகாரிகளின் பாராட்டும் ஊதிய உயர்வும் கிடைக்க போதுங்க. கண் தொண்டை தொடர்பான தொந்தரவுகள்லாம் ஏற்படலாம். கவனமாக இருங்க. தூய நீரை பருகுவதும் ஓய்வும் ரொம்ப அவசியங்க. அருகில் இருக்கும் அம்பிகை கோயிலில் 6 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. வர சிக்கல்கள்லாம் வந்த வழி தெரியாமல் போகும்.
மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.